இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஆசை வந்து நிறைவேறிடுச்சுங்க. எனக்கு பார்த்திங்கன்னா அந்த மாம்பழம் எப்பயுமே கடையில் மருந்தடிச்சு தானே விற்பாங்க. நம்ம வந்துட்டு ஒரு செடி ஒரு மரம் வச்சு அதில் வந்துட்டு பழுக்க வச்சு அப்படியே சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. சின்ன வயசுலேருந்தே இந்த மாஞ்செடி வச்சு ஒரு 3 வருஷம் இருக்குங்க. போன வருஷமே காய்ச்சி தான், ஆனால் பெருசாகலை. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு வச்சு இந்த 3 மட்டும் நல்லா பெருசாகிடுச்சுங்க. பழுக்குன்னு ஆர்வமாக வந்து பார்த்துட்டே இருப்பேன், ஆனால் பழுக்கவே இல்லை. சரி பறிச்சுட்டு போய் வந்துட்டு வீட்டில் அரிசியில் போட்டு பழுக்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நான் அதை பறிச்சிட்டேன். சப்போட்டா மரம் பார்த்திங்கன்னா ஒரு 2 காய் நல்லா பெருசாக இருந்தது. ஒரு காய் பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு காற்றுக்கு விழுந்துருச்சாட்டிக்குது. அதை சரி இதையும் எடுத்துகிட்டு போய் பழுக்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. இந்த மல்லிப்பூ காட்டோரமாக பார்த்திங்கன்னா நிறைய செடியில் வாங்கி வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா யானைக்காதத்தி மரம், இன்னும் அதில் காய் வரலங்க. இது பலாமரம் வச்சதுலேருந்தே இப்படி தான் இருக்குது. ஸ்டார் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா 2 வருஷமாக பூ வைக்குதுங்க, ஆனால் இன்னும் காயே வைக்கல. ஆனால் இந்த மாதுளம்பழத்தில் பார்த்திங்கன்னா நிறைய காய் வச்சுருந்தது. ஒரு 4-5 காய் வந்துட்டு இன்றைக்கி இருந்தது. நம்ம கடையில் வாங்குற மாதிரி நல்லா அந்த ரோஸ் கலர்லாம் வரல, ஆனால் பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு நல்லா செவந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள், இது வந்துட்டு க்ரீன் கலரில் இருக்குன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. நானும் பூ வச்சதுலேருந்து பச்சை கலரில் தான் காய் வரும்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பிங்க் கலர் தான். மல்லிப்பூ பறிக்கிறப்ப பார்த்திங்கன்னா காட்டிலே உட்காந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அந்த மாதுளம்பழத்தில் பிரித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மாம்பழம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு ஒரு 4 நாள் கழித்து பழுத்துது. செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க, அவ்வளோ ஒரு இனிப்பு.